உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரையிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய காணொளி இந்தியாவில் ஒரு 2 பெண்களை பற்றியது. அதில் ஒருவர் இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர், இன்னொருவர் இதுவரையிலும் பெரிய அளவில் அறியப்படாத ஒரு பெண்மணி. 2 பேரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச விரும்புகிறேன். இதில் முதலாவதாக இந்திய விண்வெளித்துறை நேற்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நேற்று உலக மகளிர் தினம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதில் இந்திய அணுசக்தி துறையினுடைய 70 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றில் ஒரு பெண் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி. அதை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அடுத்தது இன்னொரு முக்கியமான நபரை பற்றி நாம் பார்ப்போம். ஆரம் நாச்சம்மை என்கிற ஒரு பெண் தான் இந்தியாவினுடைய அணுசக்தி துறையில் அணுசக்தி நிலையங்களை நிர்வாகம் செய்கின்ற தலைமை பொறுப்புக்கு சீஃப் சூப்பரண்டன்ட் என்கிற பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய அணுசக்தி துறை என்பது இந்தியாவில் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 72 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 72 ஆண்டு வரலாற்றில் எந்த ஒரு பெண்ணும் இந்த உயர்ந்த இடத்திற்கு வந்ததில்லை. அதிலும் குறிப்பாக உயர் தொழில்நுட்பம் நிறைந்த ரொம்ப ஆபத்தான தொழில்நுட்பம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அணுசக்தி துறையில் நாச்சம்மை என்கிற பெண் சீஃப் சூப்பரண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வர்ற மார்ச் 16ஆம் தேதி பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களில் முக்கியமான அணுமின் நிலையம் ஒன்று கர்நாடகாவில் இருக்க கைகா அணுமின் நிலையம். அந்த அணுமின் நிலையத்தினுடைய சீஃப் சூப்பரண்டாகத்தான் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த அணுமின் உற்பத்தி, அதனுடைய பொறியியல் அமைப்புகள், அதனுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, இது எல்லாவற்றுக்கும் அவர் தான் பொறுப்பேற்க இருக்கிறார். சர்வதேச மகளிர் தினத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரியது. அந்த பெரிய உயர்ந்த பொறுப்புக்கு, உயர்ந்த தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்புக்கு வந்திருக்கிற நாச்சம்மை அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அவர் ஒரு தமிழ்நாட்டு பெண், தமிழ் பெண் என்பதை நமக்கெல்லாம் உண்மையிலே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு செய்தி. குறிப்பாக உயர் பதவிகளில் பெண்கள் வருவது என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறார். ஒரு 35 ஆண்டுகள் அந்த அணுசக்தி துறையிலே பெருமளவு பங்காற்றியிருக்கிறார். 1990 பொறியியல் பட்டம் பெற்றவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்று 91 இந்திய அணுசக்தி துறையில் பணிக்கு சேர்ந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அணுசக்தி துறையில் உயர்ந்த விருது என்று சொல்லப்படுகின்ற விக்ரம் சாராபாய் விருதை அவர் பெற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் 2010, 2014, 2017 ஆகிய 3 ஆண்டுகளிலும் அணுசக்தி துறையில் பாதுகாப்பு குறித்த உயர் ஆய்வுகளுக்காக அவருக்கு 3 முறை விருது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அணு மின் நிலையங்களுடைய பாதுகாப்பு குறித்து அவருடைய ஆய்வு பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக குறிப்பிடப்படுகிறது. அதே போல் பன்னாட்டு கருத்தரங்களிலும் அவர் நிறைய பங்கேற்றிருக்கிறார். இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் ஒரு தமிழ்நாட்டு பெண், தமிழ் பெண் வந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. ஏற்கனவே தமிழ்நாட்டு பெண்கள், குறிப்பாக விண்வெளித்துறையில் நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியும். இப்போது விண்வெளித்துறையில் இந்த சேட்டலைட் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டராக நம்ம அரியலூரை சேர்ந்த வளர்மதி என்கிற பெண் சமீபத்தில் வந்தார். அதே போல் இன்னொரு சேட்டலைட் ப்ராஜெக்டில் பொறுப்பில் இருக்கக்கூடிய சந்திராயன் திட்டத்தில் ஒரு பெண் நம்முடைய வந்திருக்கிறார். அதாவது வனிதா என்கிற பெண் சந்திராயன் ஆய்வு திட்டத்தில் இருக்கிறார். அதே போல் அனுராதா, நந்தினி, மங்களமணி, தான்வி ஆகிய தமிழ்நாட்டு பெண்கள் விண்வெளித்துறையிலே கோலோச்சுகின்ற அளவுக்கு உயர்ந்த நிலையில் வந்திருக்கிறார்கள். அப்படி நிறைய பெண்கள் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் தமிழ்நாட்டு பெண்கள் மேலும் மேலும் உயர்ந்து வருகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரியது. அது தமிழ்நாடு கல்வித்துறையில், அதிலும் குறிப்பாக பெண் கல்வியில் நாம் எந்த அளவுக்கு உயர்ந்து வருகிறோம் என்பதிலே நாம் உண்மையிலே மகிழ்ச்சி அடையலாம். பொதுவாக நம்முடைய இந்திய சமூகத்தில் பெண்களை அவ்வளவு எளிதில் மேலே வர விடுவதில்லை யாரும். ஆனால் தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் அது கொஞ்சம் விதிவிலக்காக பெண்கள் எளிதில் உயர் பதவிக்கு வருகிறார்கள். இது ஐஐடி, ஐஏஎம் போன்ற ஒன்றிய அரசு நடத்துகின்ற உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டு பெண்கள், அதிலும் குறிப்பாக பார்ப்பனர் அல்லாத பெண்கள் மேலே வருவதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இப்போ வட மாநிலங்கள் எல்லாம்
பெண்கள் இது போன்ற உயர் தொழில்நுட்ப பதவிகளுக்கெல்லாம் வர்றதை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஒரு கால் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடி பெண்கள் வேணால் 1-2 பேர் வரலாமே தவிர சாதாரண குடும்பத்திலேருந்து படித்து வர்றவங்களாம் அவ்வளோ எளிதாக வர முடியாது. நம்ம மெட்ராஸ் ஐஐடியில் வசந்தா கந்தசாமி என்கிற ஒரு பெரிய கணித வல்லுனர், அவங்க வந்து பெரிய இந்திய அளவில் வந்து பாராட்டப்பட்ட ஒரு பெரிய கணித வல்லுனர். அந்த அம்மாவை பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த போது அவருக்கு அந்த பதவியை கொடுக்க மறுத்து விட்டார்கள். அவரை விட தகுதி குறைவானவர்களெல்லாம் பேராசிரியராக நியமித்தார்கள். அப்போது அந்த அம்மா வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது சென்னை ஐஐடிக்கு. நீ இது மாதிரி இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் பண்ணாதீங்க, தகுதியானவர்களுக்கு அந்த பணியை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு வந்து ஆதரவாக வந்து உத்தரவெல்லாம் வந்தது. ஆக தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி வரவிடாமல் தடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னா வட மாநிலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாச்சம்மை வந்திருக்கிறார். இப்போ நாச்சம்மை வந்து அணுசக்தி துறையில் இருக்கிறதுனால அவருடைய தனிப்பட்ட விவரங்கள் எதுவும் நமக்கு தெரியலை. அவர் எந்த ஊரில் பிறந்தார், எந்த ஊருங்கிறதெல்லாம் தெரியல. இந்த நாச்சம்மை என்கிற பெயர் ஒரு தகவலை நமக்கு சொல்வதாக தெரியுது. அது குறிப்பாக புதுக்கோட்டை அல்லது வந்து சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கலாம். அந்த பெயர் அதைத்தான் காட்டுகிறது. அந்த பெயர் இன்னொன்றையும் காட்டுகிறது, அது ஒரு அநேகமாக ஒரு பார்ப்பனராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதையும் காட்டுகிறது. ஒரு காலம் இந்த பெண் பார்ப்பன பெண்ணாகவே இருந்தாலும் ஒரு பெண் இந்த உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கிறார் என்பதிலே நமக்கு மகிழ்ச்சி, தமிழ்நாட்டு பெண்கிற அளவில். அப்போது எல்லா நிலைகளிலும் இப்படி உயர் தொழில்நுட்ப துறைகளில் நம்முடைய பெண்கள் மேலும் மேலும் முன்னேற வேண்டும். அதில் தமிழ்நாட்டு பெண்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து நிர்வாகத்துறையிலும் இல்லை பல்வேறு துறைகளிலும் மற்ற எந்த மாநிலங்களை விட கணிசமான அளவுக்கு பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதே இந்த நேரத்தில் நாம் நம்முடைய பெண் குழந்தைகளை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி அவர்கள் உயர்ந்த பொறுப்புகளுக்கு வருவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. அதுதான் இந்த நாச்சமை உயர் பதவிக்கு வந்திருப்பதை குறித்து நான் சொல்ல நினைத்த செய்தி. அடுத்து இன்னொரு முக்கியமான இந்தியாவினுடைய மிக முக்கியமான பெரிய ஆளுமை யாருன்னு சொன்னால் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு சில நாட்கள் 2 நாட்களுக்கு முன்னால் மேற்கு வங்காளத்துக்கு போனார். அங்கே போனபோது மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மமதா பானர்ஜி மேற்கு வங்காள அரசு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரை அவமானப்படுத்தி விட்டது என்று பிஜேபிக்காரெலாம் தாண்டி பிடிக்கிறார். தமிழ்நாட்டில் எடப்பாடியும் அவங்களோடு சேர்ந்து ஜால்ரா போடுறாரு. அவரை அவமதித்து விட்டார்கள், இது ரொம்ப மன்னிக்கவே முடியாது, இது வந்து இந்திய வரலாற்றில் இப்படி யாரும் எதுவுமே நடக்கலை, போக்குவரத்து ஆச்சா பூச்சான்னு சொல்லி ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மமதா பானர்ஜி நாங்கள் அப்படியெல்லாம் அவமதிக்கலை என்று பேசியிருக்கிறார். குறிப்பாக வந்து ஒரு சின்ன வந்து துரும்பு கிடைச்சா கூட அதை வைத்துக்கொண்டு எப்படி அரசியல் கீழ்த்தரமான அரசியல் செய்வது எப்படி என்பது பிஜேபிக்கு கைவந்த கலை. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை மடை மாற்றி திசை திருப்பி ஏதோ பெரிய தப்பு நடந்துட்டது மாதிரி வந்து அடுத்தவர்கள் மேலே பழியை போடுவதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் ரொம்ப வல்லவர்கள். இப்போ திரௌபதி முர்மு சிலிகுரி மாவட்டத்துக்கு பயணம் போகிறாங்க. அந்தமா போகின்ற நிகழ்ச்சி ஒரு அரசு சாராத நிகழ்ச்சி. இந்த சந்தால் பழங்குடிகளுடைய சர்வதேச மாநாடு மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க, ஆண்டு விழா மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டுக்கு அந்த சந்தால் பழங்குடி அமைப்பு வந்து கூப்பிட்டுருக்குது. அது ஒரு தனியார் நிகழ்ச்சி. அந்த போகும்போது தான் வந்து அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபி வந்து குற்றம் சாட்டுது. ஆனால் மமதா பானர்ஜி நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறார். குடியரசுத் தலைவரும் தன்னுடைய பொறுப்புக்கு பொருத்தமற்ற வகையில் நான் போனால் இங்கே வந்து கக்கூசில் தண்ணி இல்லை, ரோடெல்லாம் ஒரே குப்பையாக கிடச்சி, இந்த மமதா பானர்ஜி எனக்கு தங்கச்சி மாதிரி, நானும் வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் தான், இது மாதிரி ஏன் இப்படிலாம் பண்ணாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு அரசியல் அந்த இதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுகின்ற வேலையை முர்முவும் செய்திருக்கிறார். அவருக்கு அதிருப்தி இருந்தால் அதை வெளிப்படுத்தலாம், அதிகாரிகள்கிட்ட வந்து சொல்லலாம், போகலாம். ஏற்கனவே வந்து நம்முடைய கவாய் மகாராஷ்டிரத்துக்கு போன போது இந்த புரோட்டோக்கால் பின்பற்றப்படவில்லை என்பதை அவர் ரொம்ப கண்ணியமாக வந்து அதை சொன்னார். ஆனால் இந்த மாதிரி நேரடியாக அரசியல் பேசுகிற மாதிரி ரோடெல்லாம் குப்பை வந்து இப்போ கக்கூசில் தண்ணி இல்லை, போக்குவரத்து ஆச்சா பூச்சா அப்படி இப்படிலாம் சொல்லி அதை ஒரு பிஜேபி வந்து அரசியல் பண்ணுறதுக்கு தீனி போடுற மாதிரி அந்த அம்மாவும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் மமதா பானர்ஜியும் மேற்கு வங்காள அரசும் என்ன சொல்லுகிறது, இந்த நிகழ்ச்சி ஒரு தனியார் நிகழ்ச்சி, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத அந்த அமைப்பே வந்து அரசுக்கு எந்த தகவலும் சொல்லலை, ஒன்றிய அரசாங்கமும் இது குறித்து எந்த தகவலும் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை, அவர்கள் வந்து குடியரசுத் தலைவர் செயலகத்திலேருந்து நேராக வந்து பார்வையிட்டு போனாங்க, அந்த இடம் வந்து பாதுகாப்பற்ற இடம்,
அதில் குடியரசுத் தலைவருடைய நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து நேரடியாகவே குடியரசுத் தலைவர் செயலகத்துக்கு நாங்கள் வந்து கடிதம் அனுப்பிட்டோம். அதையும் மீறி அவர்கள் செய்தார்கள். அந்த இடத்தை மாற்றியதும் கூட அவர்கள் தான். அதுக்கு எங்களுக்கு சந்தமே இல்லை. ரெண்டாவது, அங்கே குடியரசுத் தலைவர் வரும்போது யாரெல்லாம் வரணும்னு குடியரசுத் தலைவருடைய செயலகத்திலேருந்து ஒரு புரோட்டோக்கால் வந்திருக்குது. அதில் சிலிகுரி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர், கலெக்டரு, அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி, சிலிகுரி நகரத்தினுடைய வந்து கமிஷனர், போலீஸ் கமிஷனரு, சிலிகுரி மாநகராட்சியினுடைய மேயர், இவங்கெல்லாம் வரணும்னு சொல்லியிருக்கே தவிர அந்த புரோட்டோக்காலில் வந்து முதலமைச்சர் வரணும் அல்லது மாநில அமைச்சர்கள் வரணும்னு ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆகவே எங்களை முற்றாக வந்து ஒதுக்கி வைத்து விட்டு அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சி. ரெண்டாவது, அந்த இடம் வந்து இந்திய விமான நிலைய ஆணையத்துக்கு சொந்தமானது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, AIAAI, அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இடம். அது முழுக்க அவங்க தான் அதை வந்து பார்த்துக்கிட்டாங்க. கக்கூசில் தண்ணி இல்லைன்னா வந்து மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பே தவிர நாங்கள் பொறுப்பு இல்லை. இது முழுக்க எல்லா தப்பையும் விமான நிறுவனம், விமானத்துறை, விமான போக்குவரத்து துறை வந்து அந்த தப்பு பண்ணியிருக்குது. குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து அவங்க வந்து முறையற்ற முறையில் நடந்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இந்த இடத்தையெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் மாநில அரசாங்கத்தோடு எந்த தகவலும் அவர்கள் பரிமாறிக்கொள்ளவில்லை. அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற அமைப்பு கூட மாநில அரசாங்கத்தில் மரியாதைக்கு ஒரு வார்த்தை சொல்ல. இப்படி இப்போ குடியரசுத் தலைவர் வர்றாங்க, நீங்கள் உரிய ஏற்பாடுகள் செய்யணும்னு ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்லலை. முழுக்க அவர்களே செய்துவிட்டு பழியை எங்கள் தலையில் போடுறாங்க. நாங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து குடியரசுத் தலைவரை அவமதித்து விட்டோம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். உண்மையிலேயே குடியரசுத் தலைவரை அவமதித்தது வந்து மோடி அரசாங்கம் தான் மோசமாக அவமதித்தது என்று பதிலடி கொடுத்துருக்கிறார் மமதா. இப்போ மமதா செஞ்சதெல்லாம் சரின்னு நம்ம வாதிடலை. ஒரு காலில் வந்து ஒரு மரியாதைக்கு வந்து ஒரு அமைச்சரோட போயிருக்கலாம். ஏன்னா குடியரசுத் தலைவர் வந்த அன்றைக்கி அந்த அம்மா போராட்டத்தில் உட்காந்துருச்சு, போகட்டும். அதனால் அது பிரச்சனை இல்லை. அந்த அம்மா சொல்கிறது மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சி தான். நமக்கு எல்லோரும் பார்த்தோம். மோடியை விட மிக மோசமாக ஒரு குடியரசுத் தலைவரை, இதுக்கு முன்னாடி பெண் குடியரசுத் தலைவர் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அவமரியாதையெல்லாம் இருந்தது கிடையாது. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், புதிய பாராளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்டது. பாராளுமன்றத்தினுடைய தலைவர் யாருன்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் தான். ஆகவே பாராளுமன்ற முறைக்கே தலைவராக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை இந்த மோடி அரசாங்கம் புதிய வந்து கட்டிட திறப்பு விழாவிற்கு கூப்பிடவே இல்லை. இதை விட பெரிய அவமதிப்பு வேறு என்ன இருக்க முடியும்? இதை பலரும் அப்போது கண்டித்தார்கள். ஆச்சுங்களா? ரெண்டாவது, 2024 இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அத்வானிக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. பாரத ரத்னா விருது கொடுக்கும்போது அத்வானி உட்கார்ந்துருக்கிறாரு, பக்கத்தில் மோடியும் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த அம்மா எழுந்திரிச்சு நடந்து வந்து அத்வானி கையில் அந்த பாரத ரத்னா விருதை கொடுத்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து அந்த அம்மா நிற்கிது, இவங்க 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. எனவே இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரை நிற்க வைத்து விட்டு அத்வானி 90 வயசை தாண்டிட்டு எழுந்திரிக்க முடியல, சரி உட்காந்துருக்கான் அந்த ஆளுன்னா சரி தொலைதுன்னு விட்டுடலாம். உனக்கு என்ன கேடு? இந்த ஆளும் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு குடியரசுத் தலைவரை இவ்வளவு கீழ்த்தரமாக, ஒரு பெண்ணை இவ்வளவு அவமானப்படுத்தியது, கீழ்த்தரமாக நடத்தியது, அதிலும் அந்த பெண் பழங்குடி பெண் என்பதனாலே இவ்வளவு மோசமாக நடத்தியது யாருன்னா மோடி தான். இவ்வளவு அயோக்கியத்தனமாக அவங்கள வந்து அவமதிச்சுட்டு விட்டு ஏதோ வந்து மமதா பானர்ஜி தான் அவமதித்து விட்டார் என்று ஒரு பொய்யை இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இல்லை இந்த கோடி மீடியா பூரா அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமர் கோயில் திறந்தாங்க. ராமர் கோயில் திறந்தபோது குடியரசுத் தலைவரை கூப்பிடவே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது நம்ம இந்தியாவில் இன்றைக்கு பாராளுமன்ற கூட்டம் நடந்துச்சு. பாராளுமன்ற கூட்டத்தில் முதல் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். உரையாற்றியதற்கு பிறகு என்ன நடக்கு சொன்னால் எல்லாரும் வந்து அதன் மீது கருத்து சொல்வார்கள். கடைசியாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து வந்து பிரதம மந்திரி பேசணும். ஆனால் பிரதம மந்திரி என்ன பண்ணார்? ஓடி போயிட்டான் அந்த ஆள். என்னை வந்து காங்கிரஸ் பெண் எம்எல்ஏக்கள் வந்து கொல்ல முயற்சி பண்ணாங்க, தாக்க வந்தாங்க அப்படின்னு வந்து தகவல் வந்து சபாநாயகர் ஓம் பிர்லா கிடச்சிதான். ஓம் பிர்லா கூப்பிட்டு மோடியை கூப்பிட்டு, இல்லை உங்களுக்கு வந்தால் உயிருக்கு ஆபத்து, அது 2-3 காங்கிரஸ் பெண் எம்எல்ஏக்கள் உங்களுக்கு கொல்ல போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு, நீங்கள் வராதிங்கன்னு சொன்னாராம். அவர் வரலையாம்.
இதைப் போல் அயோக்கியத்தனம் உலகத்தில் ஏதாவது உண்டா? இந்தியாவிலே அதி உயர் பாதுகாப்பில் இருக்கிறவர் பிரதம மந்திரி. அவர் பாராளுமன்றத்துக்குள்ளே வந்தால் எவனோ கொண்டுடுவான்னா, பாராளுமன்றத்துக்குள்ளே நிறைய காவலர்கள் இருக்கிறார்கள், அடியாட்கள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொண்டுடுவாங்கன்னு ஓம் பிர்லா சொன்னார். நான் வரலேன்னு சொல்கிறாரே ஒரு பிரதம மந்திரி. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவித்துக்கு பதிலளிக்க வேண்டியது பிரதமருடைய கடமை மட்டுமல்ல, குடியரசுத் தலைவர் உரையை மதிக்கிறதும் அதுதான். அப்போ குடியரசுத் தலைவர் உரையை மதிக்காமல் அப்படியே வெளியே போன ஒரு நபர் இன்றைக்கி மமதா பானர்ஜி அவமதித்து விட்டார் என்று பேசுவது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இப்போ இவங்கெல்லாம் பெண்களை பற்றி வாய்களே பேசுகிறான், நாரி சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு. ஆனால் பெண்களுக்கு எதிரான ஒரு கும்பல் எதுன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தான். வட மாநிலங்களில் நடக்கின்ற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் சொல்லி மாளாது. ஹத்ராஸ்லேருந்து ஏராளமாக உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசவே மாட்டார்கள். மணிப்பூரில் பழங்குடியினரை நாம் ஜனாதிபதி ஆக்கிட்டேன், குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டேன்னு பெருமை பேசுகின்ற இந்த கும்பல் தான் மணிப்பூரில் பழங்குடி பெண்கள் மிக மோசமாக அவமானப்படுத்தப்பட்ட போது, மிகப்பெரிய அளவுக்கு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட போது வாயே திறக்கலை இந்த மோடியை பார்லிமெண்ட்டில் பேசு, பதில் சொல்லுன்னு சொல்கிறதுக்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. அந்த அளவுக்கு பெண்களையும் பழங்குடிகளையும் அவமதிக்கின்ற, அலட்சியப்படுத்துகின்ற ஒரு கும்பல் தான் என்னமோ ஜனாதிபதி முர்முவுக்கு அவமதிப்பு நேர்ந்து விட்டது என்று கூச்சல் போடுகிறார்கள். நண்பர்களே, இன்றைக்கும் கூட இன்றைக்கி சில செய்திகள் வந்திருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய 2023 பெண்களுக்கு சட்டமன்றம், நாடாளுமன்றம், ஊராட்சி அமைப்புகள் இதிலெல்லாம் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் 2028 தான் அமலுக்கு வரப்போகுதுன்னு பொதுவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. என்றைக்கு வரும்னு நமக்கு தெரியாது. நடைமுறைக்கே வராத ஒரு சட்டத்தை போட்டு நாங்கள் பெண்களுக்கு பெருசாக சாதிச்சிட்டோன்னு பொய் சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு தெரிகிற ஒரு கும்பல் தான் இது. அப்போ 2028 நடைமுறைக்கு வரப்போகிறதுக்கு எதுக்கு 2023 சட்டம் போடணும்? அப்போ இது ஒரு பெரிய மோசடி. இன்னும் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதில்லை. இந்தியா முழுவதும் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அதில் 781 நீதிபதிகள் இருக்கிறார்கள். அதில் பெண் நீதிபதிகள் வெறும் 116 பேர் தான். 6ல் 1 பங்கு தான் நீதிபதிகளாக இருக்கிறாங்க பெண்களுடைய பிரதிநிதித்துவம். ஆனால் மக்கள் தொகையில் பாதிக்கு பாதி. அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4666 பேர். அதில் 464 பேர் தான் பெண்கள். ரொம்ப 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 குறைவான. இதெல்லாம் தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்கிற அமைப்பு இதை பற்றி விரிவாக செய்திகளெல்லாம் வெளியிட்டிருக்கிறது. இப்படி பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை முடக்கி பெண்கள் மேலே வருவதை தடுக்கின்ற ஒரு ஆணாதிக்க வெறி பிடித்த ஒரு கேவலமான ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் என்னமோ பழங்குடி பெண்ணை அவமதித்து விட்டார்கள், ஜனாதிபதி அவமதித்து விட்டார்கள் என்று கூப்பாடு போடுவது மிகப்பெரிய மோசடி. இப்போ தமிழ்நாட்டில் வானதி சீனிவாசன் அவங்களோட சேர்ந்த எடப்பாடி எல்லாம் சேர்ந்து கூச்சல் போடுறாங்க. பெண்களை மதிப்பதிலும் சரி, பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுப்பதிலும் சரி, பெண்களுக்கு எதிரான ஒரு சக்தி எதுன்னு சொன்னால் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தான். ஆகவே இன்றைக்கு இந்த நிலைமையில் பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய பாதுகாப்பு, இது எல்லாத்திற்குமே எதிராக இருக்கின்ற இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் பெண்களுக்காக வடிக்கின்ற கண்ணீரை நாம் நம்பக்கூடாது. அவர்கள் எவ்வளவு மோசமான பெண் இனத்திற்கே விரோதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்வதேச உலக பெண்கள் தின விழாவில் நம்முடைய இந்திய நாட்டு பெண்கள் அனைவருக்கும் உலைக்களத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.